இருக்கிற அதே வைராக்கியம், அந்த வைராக்கியம் உனக்கு வரணும். இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள 3 விதமான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஒன்று, அங்கே போய் ஏசபேலோட கூட உட்காந்துக்கிட்டு அவ கூட பந்தியில சாப்பிட்டுக்கிட்டு அவளோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மினிஸ்ட்ரி பண்றவங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏசபேலோடையும் இருந்துப்பாங்க, ஜனங்களோடையும் இருந்துப்பாங்க. ஏன்னா மினிஸ்ட்ரி நடக்கணும், மினிஸ்ட்ரி காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும். பிரச்சனையே இல்லப்பா, ஓகே லிமிட் விடு. நமக்கு என்ன பிரச்சனை? இந்த எலியா பைத்தியக்கார பைய போயிட்டு கவர்மெண்ட்டை பகச்சுக்கிறான், ஏசபேல பகச்சுக்கிறான், ஆகப்பா பகச்சுக்கிறான், பாரு விட்டுட்டு வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம பாரு பீஸ்ஃபுல்லா மினிஸ்ட்ரி பண்றோம். இப்படி ஒரு குரூப் இருக்கு. ரெண்டாவது ஒரு தீர்க்கதரிசி கூட்டம் இருக்கு. அவங்க யாரு? ஏசபேலோடையும் சேர மாட்டாங்க, அதே நேரத்தில் வைராக்கியமா இறங்கியும் பேச மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கெபிக்குள்ள மறைஞ்சிருக்கிற தீர்க்கதரிசி. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம உண்டு, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் கரெக்டா இருக்கா, நாம ஒழுங்கா போயிட்டு இருக்கிறோமா, நாம கரெக்டா இருக்கிறோமா, அது வரைக்கும் போதும் விடு. தேசம் எக்கேடு கேட்டா அது பாட்டு ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்க சொல்லக்கூடியதான ரெண்டாவது தீர்க்கதரிசி. இன்னொரு தீர்க்கதரிசி கூட்டம் இருக்கு. இது யாரு? பக்தி வைராக்கியம் உள்ளதான தீர்க்கதரிசி, அதான் எலியா. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இதால சும்மா இருக்க முடியாது, இதை எதையாவது சரி பண்ணணுமே, இதை எதையாவது கரெக்ட் பண்ணணுமே, எப்படியாவது இவனுங்களை மாத்தணுமே, தேவ ஜனங்களை கொண்டு வரணுமே. நியாய தீர்ப்புக்கு போனா ஆண்டவர் அடிச்சா இவனுங்க தாங்க மாட்டானுங்களே, இவனுங்களை எப்படியாவது ஆண்டவருக்குள்ள கொண்டாடணுமே, ஏதோ ஒரு வைராக்கியம். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இதுல நீங்க எந்த கூட்டம்னு பார்க்கணும். எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? சிலர்லாம் இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்க, காம்ப்ரமைஸ். எல்லாத்தோடையும் போயிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாரோடையும் உட்காந்துப்பாங்க, இங்கேயும் தலையை கட்டுவாங்க, அங்கேயும் வாழை காட்டுவாங்க. எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் நல்லவனா ஒருத்தனால உலகத்துல வாழவே முடியாது. எப்படி எல்லாருக்கும் நல்லவனா வாழ முடியும்? நீங்க பிசாசுக்கு நல்லவனா இருந்தா தேவனுக்கு கெட்டவனா இருக்கணும், தேவனுக்கு நல்லவனா இருந்தா பிசாசுக்கு கெட்டவனா இருக்கணும். நீங்க ஆவியில உண்மை உள்ள இருந்தா மாம்சத்துக்கு அழிவுக்கு நேராக போகணும், மாம்சத்துல நீங்க வாழ்ந்தா உங்க ஆவியை நீங்க துக்கப்படுத்தணும். எப்படி நீங்க ரெண்டுத்துக்கும் ஒன்றா ஒத்து போக முடியும்? இதுக்கு பேரு சமயோஜித புத்திம்பாங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே போய்க்கணுங்க. ஏசபேல்கிட்டயும் போய் அப்படியே உட்காந்துக்கணும், அப்படியே கவர்மெண்ட் கூப்பிடும் போது போய் உட்காந்து அவங்களே சாப்பிட்டுக்கணும், போட்டோ எடுத்துக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். அப்புறம் இங்க வரும்போது வைராக்கியமா பேசிக்கணும். கர்த்தாவே தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடும். வராது, மூலமா வரவே வராது, வேஸ்ட். இன்னொன்னு இருக்கு, நான் உண்டு என் வேலை உண்டு. இவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்க இந்த பந்தியில போய் உட்கார்ற இந்த தீர்க்கதரிசிகளை பத்தி குறை பேச மாட்டாங்க, அதை பத்தி அவங்க தேவையும் கிடையாது. என் வேலை ஜெபம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது, எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டு நான் போறேன். ஏன் சபை வளருதா, ஏன் ஊழியம் வளருதா, நான் செட்டில் ஆனா பிரச்சனை ஓவர். ஏன் இந்த எலியாவுக்கு தேவையில்லாம எதுக்கே கத்திக்கிட்டு அதை சரி பண்றேன் இதை சரி பண்றேன்னு? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பாரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஆமா, யாராவது ஒருத்தன் வைராக்கியமா இருக்கணும். அந்த வைராக்கியம் உள்ளவன் சொல்லுகிறதை கர்த்தர் கேட்பார். அந்த வைராக்கியம் உள்ளவன் ஒரு தேசத்தை திருத்துவதுக்கு ஒன்று